ஸோ 65 மில்லியன் ஆண்டுகள், கடைசி 5வது மாபெரும் பேரழிவு, கிரெட்டேஷியஸ் உயிரின பேரழிவு, கிரெட்டேஷியஸ் காலம் என்று சொல்வார்கள். 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பெரிய டைனோசோர்கள் எல்லாம் இறந்து விட்டன. என்ன நடந்தது? பெரிய ஒரு கல், மீட்டியரைட், ஆஸ்ட்ராய்ட், ஏறக்குறைய இமயமலையில் பாதி இருக்கும், அவ்வளவு பெரிய ஒரு மீட்டியரைட் இந்த பூமியில் வந்து விழுந்ததாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னன்னா, மெக்சிகோவில் நீங்கள் போனீங்கன்னா யூக்கட்டான் பெனின்சுலா என்று சொல்வார்கள். அங்கே ஒரு பெரிய 125 மைல் ரவுண்டுக்கு ஒரு குழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை சிக்லூப் கிரேட்டர் என்று அழைப்பார்கள். சிக்லூப் பள்ளம், மாபெரும் பள்ளம். அந்த கல் விழுந்ததுனால நிறைய தூசி தும்மெல்லாம் மேலே போச்சு, காடுகள் எரிய ஆரம்பித்து விட்டன, வளிமண்டலம் ஃபுல்லாக கேஸஸ், பசுமை இல்ல வாயுக்கள் கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. உடனே சூரிய ஒளி உள்ளே வந்தால் கூட, ஹீட் வந்தால் கூட அந்த ஹீட் வெளியே போக முடியல. முக்கியமாக சூரிய ஒளி ஃபுல்லாக வர முடியல, ஏன்னா தூசி. அதனால் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியவில்லை. ஒளிச்சேர்க்கை செய்ய முடியலைன்னா உணவு தயாரிப்பு ஷட் டவுன் ஆயிடுச்சு. உடனே வெஜிடேரியன் அனிமல் செத்துச்சு, அதை நம்பி இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியன் அனிமல் செத்துச்சு. இது ரெண்டையும் நம்பி இருக்கக்கூடிய ஓம்னிவோர், ரெண்டுத்தையும் சாப்பிடக்கூடிய அந்த அனிமல்ஸும் செத்துச்சு. கடைசியில் பூமியில் டைனோசோர்கள் எக்ஸ்டிங்க்ட், ஃபினிஷ்ட், அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. ஸோ இதுதான் 5ஆம் மாபெரும் உயிரின பேரழிவு. அவங்க செத்த பிற்பாடு தான் எல்லாமே பாலூட்டிகள் இன்னும் அதிகமாக வருகின்றன. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரின் ஆவியானவர் அந்த டைனோசோரில் பாடுகளையும் ஏற்பையும் அனுபவித்தார், உயிர்த்து எழுகிறார். நமது பாலூட்டிகள், குரங்குகள், மனிதர்கள் எல்லாமே நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ தொடங்கினோம். நினச்சி பாருங்க, டைனோசோரும் நம்மளும் ஒன்றா வாழ முடியுமா? நினைக்கவே முடியாது. மெட்ராஸில் 2 டைனோசோர் இருந்தால் நம்ம வேலைக்கு போக முடியுமா? போகவே முடியாது. ஸோ ஆகவே இந்த அரங்கு மேடையில் இறைவன் ஒரு ஆக்டர் வருவார், அவங்க கொஞ்ச நாள் ஆடுவாங்க, அதை ரிட்டையர் பண்ணிடுவார். அடுத்த ஆக்டர்ஸை அவர் கொண்டு வருவார், அவங்க ஆடுறாங்க. இப்போ நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த மேடையில் நமது ஆட்டம் தான் பெரிய ஆட்டமாக இருக்கிறது.